ஒரு மீடியா, ஒரு தமிழ் மீடியா வந்து வெளிநாட்டுல வந்து ரன் போய்கொண்டிருக்கிறது, வெளிநாட்டிலேயே அந்த மீடியா இருந்து ரன் பண்றதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அதுவும் 30 வருடங்களா அந்த மீடியா வெளிநாட்டுல இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு புலம்பெயர் தேசத்துல தமிழ் மீடியா இயங்கி இருக்கிறத பத்தி உங்களுடைய கருத்து, உங்களுடைய எண்ணம் என்ன? இது ரொம்ப நல்ல விஷயம், ஆரோக்கியமான விஷயம். மக்களுக்கு செய்திகள் சுமந்து செல்வதால் அந்த மீடியாவோட பங்காற்று உங்க மீடியாவும் அதே மாதிரி தான் பண்ணி இருக்கணும். இதை போல புலம்பெயர் நாடு எல்லாமே இருக்கு. ஆனா உங்களுக்கு சொல்றேன்னா நீங்க எடுத்துக்க வேண்டியதில்லை. பொதுவாக புலம்பெயர் நாடுகள் மீடியாக்கள் பார்த்தா தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஜோசியாவை கூப்பிட்டு வந்து கதை சொல்றது, அல்லது நேமாலஜின்னு சொல்லி பேரை மாத்திட்டு அவங்க விதி மாறி இருக்கிறவங்க, அதுல நியூமராலஜின்னு பார்த்து பைத்தியம் முடிச்சு சித்திரவனையும் வச்சு பேட்டி இருக்கிறாத்த தெரியும். ஆக நாங்கள் எங்கெல்லாம் இருந்து தாண்டி வந்தோமோ மறுபடியும் எங்க அந்த புகை குளிக்க கொண்டு போய் கொடுக்குற வேலையை இந்த மீடியாக்கள், தமிழ்நாட்டில் மீடியாக்கள் அதான் பண்ணுது. ஆக அது இல்லாம பகுத்தறிவுக்கும் ஒரு சுயமரியாதைக்கும் மதிப்பு கொடுக்கிற மீண்டும் நம்ம மக்களை மேம்படுத்தி கொண்டு வர நாங்க வாஸ்து சாஸ்திரம் பார்க்கறதுக்காக மீடியா வச்சிருக்கோம். நாங்க அஸ்ட்ராலஜிக்காக புரியுது. ஆனா இன்றைய சமுதாயம் அதைத்தானே விரும்புது. நல்ல விடயங்கள் போடைக்குள்ள விரும்புறாங்க. டாஸ்மாக் சரக்கை கூட விற்கலாம், விற்கலாம், நீங்களே கொடுக்கலாம். நான் மீடியா ஜனங்களை தான் விரும்புது. அப்ப தாராளம் மீடியா இதை பணியை கூட பண்ணலாம். ஏன்னா ஜனங்க விரும்புறதுதான் நம்ம கொடுக்கணும். நல்ல விடயங்களை நாங்க தாய் என்பவள் தன் குழந்தைக்கு என்ன வேணுமோ அதைத்தான் கொடுப்பாங்க. கேட்கிறவங்க வேணுமோ தன் குழந்தை ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் அதோட இதுக்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்துக்கும் எது நல்லது அதை கொடுக்க வேண்டிய தாயோட. அதே போலதான் மீடியா சனங்களுக்கு தேவை என்பதான் நாங்க எதையும் கொடுத்து விடுவோம். இலவசமா கிடைக்கிறது பாய்சன் நாங்க சாப்பிட சரி.